நான் இன்றைக்கி கேரளாவில் செய்கிற வட்டிலப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: அரிசி 1 கிளாஸ் நான் ஊற வச்சுருக்கேங்க, ரேஷன் அரிசி. அவல், பேப்பர் அவலுங்க, இது 1 கப். சாதம் 1 கப். தேங்காய் திருவல் 1 கப். பேப்பர் அவலில் நம்ம கழுவும் போதே ஊறிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட் கலந்து, ட்ரை ஈஸ்ட்டு கலந்து நம்ம நைட்டு வச்சிடணும். காலையில் எழுந்தோடனே நம்ம இட்லி பானையில் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், 3/4 பாகம் அரிசி நெய் சான உடனே அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டுங்க, இது ட்ரை ஈஸ்ட். அப்புறம் சர்க்கரைங்க. சர்க்கரை நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா அப்பம் ஒட்டும், ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும். அதனால் இது நான் 1 கப் 1/4 கப் சர்க்கரை போடுறேங்க. இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடணுங்க. நைட்டில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அப்பம் ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், மாவு பொங்கி வந்துடுச்சு. இதில் நான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவு ஊற்றி கடாயில் வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி தட்டில் நம்ம வேக வைக்கிறதுனால நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணுன்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட பெரிய கடாய் இருந்துச்சுன்னா கடாயில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த ரிங்கு வச்சு இதில் நம்ம மாவு தட்டில் ஊற்றின மாவு இதில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். இப்போ இந்த தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மாவு நம்மளுக்கு வெந்திருக்கும். அப்போ ரெடி ஆகிடும். வாங்க, அப்பம் வெந்துடுச்சு. அப்பம் ரெடி. தட்டிலேருந்து நம்ம ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட நம்ம சட்னியும் நம்ம தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். சாயங்காலம் டீ டைமில் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அப்பம் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.